கடலூர் மாவட்டம் நெய்வேலி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் சபா ராஜேந்திரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஆண்டிக்குப்பம், பணிக்கன்குப்பம், மாளிகம்பட்டு, தாழம்பட்டு, கீழிருப்பு, மேட்டுக்குப்பம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சென்று வீதி வீதியாக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவருக்கு பெண்கள் சிறப்பு வரவேற்பு அளித்தனர். அப்போது அவர் தமிழக அரசு மகளிர் உரிமை தொகை உயர்த்தி வழங்கியது, கல்வி உதவித்தொகை 1000 ரூபாயில் இருந்து 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்குவதாக தமிழக முதல்வர் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டி உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள். அப்பொழுது எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் இது எப்படி நடைமுறை, சாத்தியமில்லை, இதை கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அதை கடந்த 36 மாதங்களாக மாதம் 1000 ரூபாய் கொடுத்து வந்த முதல்வர் இப்பொழுது இந்த தேர்தல் அறிக்கையிலே நாம் அடுத்த ஆட்சிக்கு வருகின்ற பொழுது 2000 ரூபாயாக உயர்த்தி கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிற தாய்மார்களை நீங்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதை ஞாபகம் வச்சுக்கமா, 2000 ரூபாய் கொடுக்க போறாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.